Good morning students, welcome to your social class. இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் ட்ரேடு டு டெரிட்டரி. அதாவது யூரோப்பியன்ஸ், நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்திங்க அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் படித்தோம் இல்லையா. எப்படி யூரோப்பியன்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே ஃபார் த ட்ரேட் பர்பஸ்க்காண்டி வர்றாங்க, சரியா. அதில் அந்த யூரோப்பியன்ஸில் ஒன் ஆஃப் த யூரோப்பியன் தான் யார், இந்த பிரிட்டிஷர்ஸ். இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து எப்படி நம்மளோட இந்தியாவை அவங்களோட டெரிட்டரியாக மாற்றினாங்க, ட்ரேடுக்காக வந்தவங்க எப்படி அதை வந்து டெரிட்டரியாக மாற்றினாங்க அப்படின்றது தான் இந்த லெசனோட கண்டென்ட். ஓகே, ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பவர் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பற்றியும் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பக்சார். ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில், அதாவது இந்தியன் ரூலர்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா சில பேட்டில்ஸ் நடக்கும். அண்ட் கர்நாடிக் வார், மைசூர் வார்ஸ் அண்ட் ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் and growth of colonial army and civilian administration, and understand the principles of subsidiary alliance and doctrine of lapse. Okay, so இதெல்லாம் வந்து நம்ம இந்த லெசனில் பார்க்க வேண்டிய டாபிக்ஸ். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த பிரிட்டிஷர்ஸ் பொலிட்டிக்கலாக நம்ம வந்து ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 15th century Europe witnessed an era of geographical discoveries through land and sea routes. அப்போது 15th centuryயில் தான் அந்த யூரோப்பியன்ஸ் வந்து வர்றாங்க. ஸோ இன் 1498 வாஸ்கோ ட காமா இந்தியாவை ரீச் பண்ணுவார் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி சில போர்ச்சுகீஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் டச் பீப்புள், ஃப்ரெஞ்ச் பீப்புள், பிரிட்டிஷ் பீப்புள், இப்படி என்ன செஞ்சாங்க, யூரோப்பியன்ஸ் எல்லாமே அவங்களோட ட்ரேட் கம்பெனியை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ அவங்களோட மெயின் மோட்டிவ் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, நிறைய ட்ரேட் ரூட்ஸை, அதாவது அந்த சீ ரூட்ஸை டிஸ்கவர் பண்ணி ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட மெயினான மோட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது போக போக என்னவாக மாறிடுச்சு அப்படின்னா, பொலிட்டிக்கல் சூப்பர்மசியை அந்த காலனிஸ் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட தாட்டாக மாறிடுச்சு. ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு கான்குவஸ்ட் பெங்கால் வந்து அடுத்தடுத்து சக்ஸஸை கொடுத்ததா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் பை த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பெங்காலிலேருந்து தான் அவங்களோட தொடக்கம் ஆரம்பிக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ பிளாசி அப்படின்றது பெங்கால் ரீஜனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸோட நேம். ஸோ அந்த பேட்டில் வந்து அந்த பிளேஸில் நடக்கிறனால அந்த வார்க்கு பேர் என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாசி இந்த இயர் 1757. ஸோ ஆலிவர் தி கான், த நவாப் ஆஃப் பெங்கால், டைட் இன் 1756. ஸோ இதுக்கு வருஷம், இந்த பேட்டில் நடக்கிறதுக்கு வருஷம் அலிவர் தி கான் வந்து இறந்துறார். இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து யாராவது ஒருத்தவங்க அந்த ரூலிங்க்கு வரணும். அந்த போஸ்டிங்க்கு யாரை நிப்பாட்டுறாங்க அப்படின்னா அவரோட கிராண்ட்சன்னான சிராஜுத்தௌலாவை அந்த போஸ்டிங்க்கு வந்து வைக்கிறாங்க. த பிரிட்டிஷ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த நியூ நவாப் வீக்னஸ் அண்ட் அன்பாப்புலாரிட்டி சீஸ்டு த பவர். அப்போ இவர் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு மன்னர், அப்போ அவருக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதை வச்சு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, இவங்க வந்து அந்த பிளேஸை கேப்சர் பண்ணிடலாம், அந்த பெங்காலை வந்து இவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார், பிரிட்டிஷோட தாட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ சிராஜுத்தௌலா டிசைடட் டு டீச் தெம். அதனால் கோவம் அடைஞ்ச சிராஜுத்தௌலா என்ன செய்கிறாரு அப்படின்னா, எப்படியாவது இந்த இங்கிலீஷ் பீப்புளுக்கு, இந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து ஒரு லெசன், ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், நான் வந்து அந்த மாதிரி ஒரு ரூலர் கிடையாது, வீக்கான ரூலர் கிடையாது அப்படின்றத கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறார். இதனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, லெசன் பை அட்டாக்கிங் ஓவர் த பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் கல்கட்டாவில் பிரிட்டிஷோட செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அதில் வந்து பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அது வந்து முன்னாடி உங்களுக்கு ஒரு டூயினில் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். ஸோ த நவாப் கேப்சர்டு their ஃபேக்ட்ரி அட் காசிம் பஜார் ஆன் 20th June 1756. ஃபோர்ட் வில்லியம் சரண்டர்ட் பட் ராபர்ட் கிளைவ் ரெக்கவர்ட் கல்கட்டா. And on the 9th February 1757, Treaty of Alinagar was signed. அப்போது கடைசியில் 57 இந்த பேட்டில் வந்து எண்டுக்கு வந்துடுது. ஸோ பிரிட்டிஷர்ஸும் நம்மளோட இந்த சிராஜுத்தௌலா என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரீட்டி, ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க வாரோட எண்டில். அந்த ட்ரீட்டிக்கு பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் அலிநகர். ட்ரீட்டினா உடன்படிக்கை, சரியா. ஸோ whereby சிராஜுத்தௌலா considered practically all his claims. So British then captured Chandranagore, the French settlement, on March 1757.
ஸோ சந்திரநாகூர் யாரோட பிளேஸ் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்சு பீப்புள் அந்த இடத்துல யூரோப்பியன்னா இந்தியாவில் ஃப்ரெஞ்ச் பீப்புள் இருந்தாங்க இல்லையா அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் தான் என்னது அப்படின்னா இந்த சந்திரநாகூர். அதை வந்து போய் பிரிட்டிஷர்ஸ் கேப்சர் பண்ணுறாங்க 1757. ஸோ த பேட்டில் ஆஃப் பிளாசி டுக் பிளேஸ் பிட்வீன் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் த நவாப் ஆஃப் பெங்கால் அண்ட் ஹிஸ் ஃப்ரெஞ்ச் அலைஸ். அப்போ இந்த பேட்டலில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் நவாப் ஆஃப் பெங்கால் அவங்களோட சேர்ந்து இந்த ஃப்ரெஞ்ச் அலைஸ் என்ன செஞ்சுருக்காங்க இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து பேட்டில் ஆஃப் பிளாசே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் it was fought on 23rd June 1757. The English East India Company forces under Robert Clive defeated the forces of Sirajud-Dowla. இப்போது இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் வார் நடக்குது. என்றைக்கு அப்படின்னா 23rd June நடக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோட ஒரு லீடரான அதாவது ஃபோர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா, அதில் யார் வரான்னா ராபர்ட் கிளைவ் வர்றார். அவர் என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா சிராஜுத்தௌலாவை டிஃபீட் பண்ணிடுறாரு. அப்போ பேட்டில் ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்குது. தோற்று போகிறது யார் அப்படின்னா இந்த சிராஜுத்தௌலா. இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா கடைசியில் இந்த பெங்கால் வந்து அவங்களோட கண்ட்ரோல் கீழே போகும். ஆஃப்டர் த கொலாப்ஸ் ஆஃப் பெங்கால் த கம்பெனி கெயின்ட் a huge amount of wealth from the treasury of Bengal. ஸோ பெங்காலில் இருக்கக்கூடிய அந்த கஜானாலேருந்து சில அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா யூட்டிலைஸ்டு டு ஸ்ட்ரென்தன் their military power. சரி, அவங்களோட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பவரை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பிகினிங் ஆஃப் த பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் அவே ஓவர் இந்தியா மே பி ட்ரேஸ்டு ஃப்ரம் த பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ அந்த தொடர்ந்து அந்த பிகினிங்கில் வந்து அந்த ஒரு வெற்றி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே வந்துச்சு. அண்ட் இட் வாஸ் த மோஸ்ட் டெசிசிவ் பேட்டில் தட் மார்க்டு த இனிஷியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா ஃபார் த நெக்ஸ்ட் 2 centuries. அடுத்த 200 வருஷத்துக்கு அவங்க வந்து இங்கே இந்தியாவில் ரூல் பண்ணுறதுக்கு ஒரு பிகினிங், அதாவது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது வந்து ஒரு பிகினிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு இந்த பேட்டில் ஆஃப் பிளாசே. ரைட்டா? அடுத்தது இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் in the year 1764. So after the battle of Plassey in 1757, the company was granted undisputed right to have free trade in Bengal, Bihar and Orissa. ஸோ இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் பிளாஸை வெற்றிக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஃப்ரீயாக போய் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கி டேக்ஸ் கட்டி அவங்க ட்ரேட் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து அவங்களோட கண்ட்ரோல் கீழே வந்ததுனால அங்கே போய் என்ன செய்யலாம், அவங்க ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம். அண்ட் ரிசீவ்டு த பிளேஸ் ஆஃப் 24 பர்கானாஸ் இன் பெங்காலில் அவங்களுக்கு 24 பர்கானா கிடைக்கிது அந்த ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாஸைனால். ஸோ மீர் ஜாஃபர் 1757 1760 வரைக்கும் ரூல் பண்ணார். யார் அப்படின்னா அந்த நவாப் ஆஃப் பெங்காலாக இருந்தார். ஹவவர் ஃபெல் இன் டு அரியர்ஸ் and was forced to abdicate in favor of his son-in-law மீர் காசிம். ஸோ மீர் காசிம்னால் அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், அவரோட ஃபோர்ஸ் வந்து அதாவது இந்த பதவிக்குன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வரும் இல்லையா, அந்த போட்டியில் அவருக்கு போட்டி போடுறதா யார் இருக்கா அப்படின்னா இந்த மீர் காசிம் இருக்கிறார். சரியா? அவங்களோட சன்னில்லா அப்படின்னா மருமகன். சரியா? மீர் ஜாஃபரோட மருமகன் தான் இந்த மீர் காசிம். ஸோ அவர் வந்து அந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா ஆசைப்படுறாரு, நவாப் ஆகணும் அப்படின்ட்டு. சரியா? அப்போது மீர் காசிம் சீடட் பாட்வான் அண்ட் மிட்னாப்பூர் அண்டு சிட்டாகாங். ஸோ இந்த பிளேஸ்லாம் வந்து அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா சீஸ் பண்ணிடுறாரு. அண்ட் ஹீ ஷிஃப்டட் ஹிஸ் கேபிட்டல் ஃப்ரம் முர்ஷிதாபாத் டு மாங்கீர். ஸோ முர்ஷிதாபாத்லேருந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அதோட கேபிட்டலில் மாங்கீருக்கு மாற்றிடுறாரு. அண்ட் மீர் காசிம் சூன் ரிவால்வ்டு அஸ் ஹி வாஸ் ஆங்க்ரி வித் த பிரிட்டிஷ் ஃபார் மிஸ்யூசிங் த டெஸ்டேக்ஸ், அதாவது ஃப்ரீ டியூட்டி பாசஸ் அண்ட் ஹவவர் ஹேவிங் பீன் defeated by the British. And he fled to Awadh and where he formed a confederacy with Sirajud-Dowla and Shah Alam. இப்போ இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இவருக்கு வந்து அந்த பிரிட்டிஷர்ஸோட அந்த ஃப்ரீ ட்ரேட் பண்ணுறது, அவங்களோட பிளேஸை ஃப்ரீ ட்ரேட் பண்ணுறது பிடிக்கல. அதனால் ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை உருவாகுது. ஆனாலும் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா அவரை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. அங்கேருந்து என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா எஸ்கேப் ஆகி வேறு ஒரு ஊருக்கு போயிடுறாரு. அங்கே யாரோட டைப் வச்சுக்கிறாரு அப்படின்னா இந்த மீர் காசிம் அப்படி ஷா ஆலமோட என்ன செய்கிறாரு அப்படின்னா டைப் வச்சுக்கிறாரு. சரியா? The battle was fought on October 22, so 1764 at Buxar. ஸோ அப்போ நடுவில் இந்த
மீர் காசிமுக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் நடுவில் பக்சார் அப்படின்ற பிளேஸில் 1764 பேட்டில் நடக்குது. எ ஸ்மால் ஃபோர்ட்டிஃபைடு டவுன். பக்சார்ன்றது என்னது, ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான், ஆனால் அதில் கோட்டைகள் நிறைந்த ஒரு நகரம். சரியா? ஸோ வித்தின் த டெரிட்டரி ஆஃப் பீகார் லொக்கேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த கங்கா ரிவர்ஸ் அபவுட் 130 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட் ஆஃப் பாட்னா. ஸோ இது எங்கே இருக்கக்கூடியது அப்படின்னா பாட்னாவை சுற்றி, அதாவது எல்லாமே அந்த பெங்கால் ரீஜன். சரியா? அதாவது இந்தியாவோட ஈஸ்டர்ன் பார்ட்டு. ஸோ இட் வாஸ் அ டெசிசிவ் விக்ட்ரி ஃபார் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சிராஜுத்தௌலா, சர் ஆலம் அண்ட் மீர் காசிம் were defeated by ஜென்ரல் ஹெக்டார் மன்ரோ. ஸோ இவங்க எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. இது யாரோட தலைமையில் நடக்குது அப்படின்னா ஜென்ரல் ஹெக்டர் மன்ரோவோட தலைமையில் நடக்குது. மீர் ஜாஃபர் ஒரு அகெயின் பிளேஸ் ஆன் த த்ரோன். ஸோ அதுக்கப்புறம் மீர் ஜாஃபர் மறுபடியும் அந்த நவாப் போஸ்டிங்க்கு வந்துடுறாரு. ஆன் மீர் ஜாஃபர் டெத் his son நிசாமுத்தௌலா was placed on the throne and signed Allahabad Treaty on 20th February 1765, by which the Nawab had to disband most of his army and to administer Bengal through a deputy Subedar nominated by the company. இப்போது இவங்களோட அவரோட பேரன் மீர் ஜாஃபரோட பேரனாக இருக்கக்கூடியவங்க நிசாமுத்தௌலா வந்து ரூல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அதாவது ஒரு ஹெல்ப்காக வந்து ரூல் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து அந்த ஒரு சுபேதார், டெபுட்டி சுபேதார் அப்படின்னு சொல்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதை அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் பீப்புள். சரியா? ஸோ ராபர்ட் கிளைவ் கன்க்ளூடட் 2 செப்பரேட் ட்ரீட்டீஸ் வித் சிராஜுத்தௌலா அண்ட் ஷா ஆலம் டூ. ஸோ இந்த ரெண்டு பேர்கிட்டையுமே தனித்தனியாக ராபர்ட் கிளைவ் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த ட்ரீட்டியை சைன் பண்ணுறாரு, உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க. ஸோ டியூயல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டார்டட் இன் பெங்கால். ஸோ இது மூலமாக தான் டியூயல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 2 அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே வந்து நவாபோட அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்குது, அட் த சேம் டைம் பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷனும் அங்கே இருக்குது. அப்போ டியூயல் அட்மினிஸ்ட்ரேஷனை பெங்காலில் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. அப்போ இதில் டாமினேட் பண்ணி யார் இருக்கா அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து ஹை பொசிஷன்லையும் நவாபு வந்து அவங்களோட கண்ட்ரோல் மாதிரியும் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட்டா? ஓகே. ஸோ இது பேட்டில் ஆஃப் பக்சர். சரியா? அடுத்து கர்நாடிக் வார்ஸ். ஸோ இந்த 18th century 3 கர்நாடிக் வார்ஸ் வேர் ஃபாட் பிட்வீன் வேரியஸ் இந்தியன் ரூலர்ஸ். ஸோ கர்நாடிக் வார்ஸ் அப்படின்றதுல மொத்தம் 3 கர்நாடிக் வார் வந்து நடக்கும். சரியா? அப்போது வேர் ஃபாட் பிட்வீன் த வேரியஸ் இந்தியன் ரூலர்ஸ். ஸோ வேறு இடங்களில் அந்த கர்நாடிக் ரீஜனை பொறுத்து வேறு ரூலர்ஸ் கூட இந்த கர்நாடிக் வார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் அண்டு ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆன் எய்தர் சைடு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு பக்கமும் ஃப்ரான்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கமும் அந்த உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இருப்பாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலி பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வேர் ரைவல் கண்ட்ரீஸ் இன் யூரோப்பு. ஸோ 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு வார் டைம்லலாம் இவங்க 2 பேரும் ஒரு ரைவல் கண்ட்ரீஸாக இருக்கக்கூடியவங்க யூரோப் சைடில். ஸோ their rivalry continue to India over trade and territories. ஸோ அந்த யூரோப்பில் இருந்த பகை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் கண்டினியூ ஆகுது. ஸோ இட் ரிசல்டட் இன் அ சீரீஸ் ஆஃப் military conflicts in the south known as Carnatic Wars, which spanned from 1746 to 1763. அதாவது 3 கர்நாடிக் வாரோட மொத்த டியூரேஷன் 1746லேருந்து 63 வரைக்கும். இது ஒன்று நம்ம பார்ப்போம். ஸோ தீஸ் வார் ரிசல்டட் இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சூப்பர்மசி ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அந்த கர்நாடிக் வாரில் அந்த 3 கர்நாடிக் வார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் அந்த பிரிட்டிஷோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப் பண்ணிச்சு. அந்த பொலிட்டிக்கல் சூப்பர்மசி வந்து இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அந்த வெற்றிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு அமைஞ்சதாக இந்த வார் நம்ம படிக்கும்போது தெரிய வரும். ஸோ இந்த 3 கர்நாடிக் வார் அப்படின்றது ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார் அண்ட் தேர்டு கர்நாடிக் வார். சரியா? இந்த ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் 1746 to 48 அண்ட் செகண்ட் கர்நாடிக் வார் 1749 to 57 அண்ட் தேர்டு கர்நாடிக் வார் 1756 to 1763. அதனால தான் காமனாக முன்னாடி கொடுத்துருந்தாங்க 1746 to 1763 3 கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. சரியா? So first Carnatic War 1746 to 48. So on the outbreak of the Austrian War of Succession in Europe, the English and the French were on opposite camps, increased the hostility between these two forces. The echo of this war was felt in India.
இது வந்து ஆஸ்திரியாவில் ஒரு வார் நடக்குது. ஆஸ்திரியன் வார் ஆஃப் சஜஷன் சொல்லிட்டு ஒரு வார் நடக்குது. இதில் 2 பேருக்கு நடுவில், இந்த பிரிட்டிஷர்ஸ்க்கும் ஃப்ரான்ஸ்க்கும் நடுவில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பகை வந்து உருவாகிடுது. ஸோ அதோட ரெஃப்ளெக்ஷன், அதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலையும் எதிரொலிக்குது. சரியா? ஸோ பேட்டில் ஆஃப் அடையார் in 1746. So the first Carnatic war is remembered for the Battle of Santhome, மெட்ராஸில் இருக்கக்கூடிய சாந்தோம். ஸோ ஃபாட் பிட்வீன் த ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸ் அண்ட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் அன்வருதீன் த நவாப் ஆஃப் கர்நாடிக். ஸோ இந்த 2 பேருக்கு நடுவில் தான் ப்ராப்ளம். ஹூ அப்பீல்டு த பிரிட்டிஷ் ஃபார் ஹெல்ப். ஸோ இவங்க வந்து இதில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பிரிட்டிஷோட ஹெல்ப்பை கேட்குறாரு. எ ஸ்மால் ஃப்ரெஞ்ச் ஆர்மி அண்டர் கேப்டன் பாரடைஸ் டிஃபீட்டட் த ஸ்ட்ராங் இந்தியன் ஆர்மி அண்டர் மஃபூர் கான் அட் சாந்தோம் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் அடையார். ஸோ ரிவர் அடையார் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டில் நடக்குது. இதில் வந்து என்ன செஞ்சுறாங்கன்னா இவங்களை டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் occasion when the supremacy of the well-trained and well-equipped European army over the Indian army was proved beyond doubt. அப்போ அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி வந்து என்ன செஞ்சிருது அப்படின்னா தோற்று போயிடுது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க எல்லாமே வெல் எக்யூப்டு, அதாவது வாரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து நிறையாவே வச்சுருக்காங்க கம்பேர்ட் டு இந்தியா. அதனால அந்த வாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணிடுறாங்க. அண்ட் ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லா-சாப்லி, ஸோ 1748. ஸோ த வார் வாஸ் எண்டட் in the Treaty of Aix-la-Chapelle, which brought the Austrian War of Succession to an end. ஸோ ஆக்ஸ்லா-சாப்லி ட்ரீட்டி மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரியன் வார் வந்து முடிஞ்சது எங்கே, அந்த ஆஸ்திரியாவில். ஸோ அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் ட்ரீட்டி, அந்த ட்ரீட்டியோட டேர்ம்ஸ் படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா மெட்ராஸ் வாஸ் ரிட்டர்ன்டு பேக் டு த இங்கிலீஷ் அண்ட் த ஃப்ரெஞ்ச் இன் டர்ன் காட் their territories in the நார்த் அமெரிக்கா. அதாவது மெட்ராஸ் வந்து பிரிட்டிஷ்கிட்ட கொடுத்துடணும், அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது யூரோப்பில், சரியா, நார்த் அமெரிக்கா வந்து ஃப்ரெஞ்சோட கண்ட்ரோல் கீழே போயிடுது. ரைட்டா? And second Carnatic War 1749 to 54. So the main cause of this war was the issue of succession in Carnatic and Hyderabad. அதாவது கர்நாடிக் அண்டு ஹைதராபாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வந்து அடுத்த பதவிக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. அன்வருதீன் கான் அண்டு சந்தா சாஹிப் were the two claimants to the throne of கர்நாடிக். கர்நாடிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பேர் வந்து யார் வந்து போகணுன்ற ஒரு போட்டியில் இருக்காங்க. And the French supported Chanda Sahib and Muzafar Jung, while the British supported the other claimants with the objective of keeping their interest and influence in the entire Deccan region. அப்போது ஒருத்தர் 2 பேர் வந்து போட்டிக்கு நிற்கிறாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொருத்தருக்கு பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. The Battle of Arcot 1751. So in the meantime, Dupleix sent forces to besiege the fort of Trichy, where Muhammad Ali had taken shelter. So Chanda Sahib also joined the French and in their efforts to besiege Trichy. So Robert Clive proposal was accepted by the British governor. So Subedars and with only 200 English and 300 Indian soldiers, Clive was entrusted to task of capturing Arcot. His attack proved successful. அப்போ ராபர்ட் கிளைவ் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த பிரிட்டிஷோட சப்போர்ட் மூலிமா அதாவது ஒருத்தர் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மி, இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர்மி, 2 பேர் சேர்ந்து என்ன செஞ்சுறாங்கன்னா ஃபைட் பண்ணி இதில் பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இந்த டெக்கான் 2 த ஃப்ரெஞ்ச் டிஃபீட்டட் அண்டு கில்டு நாசிர் ஜங் அண்ட் மேடு முசாஃபர் ஜங் அஸ் அ நிசாம். இது வந்து ஹைதராபாத்தில் நடக்கிறது. 2 அதாவது ஒரு பக்கம் கர்நாடிக், இன்னொரு பக்கம் ஹைதராபாத் சொன்னேன் இல்லையா. இதில் இந்த நாசிர் ஜங் வந்து என்ன செஞ்சுறாங்கன்னா கொண்டுட்டு முசாஃபர் ஜங் வந்து நிசாம் அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. த நியூ நிசாம் கேவ் ample rewards to the French. He appointed Dupleix as the governor of all territories in the south of the river Krishna. ஆக்சுவலி இந்த கர்நாடிக்கில் சப்போர்ட் பண்ணும்போது பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணுறாங்க, இந்த ஹைதராபாத்தில் சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து வின் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த நிசாமை பதவி ஏற்றோன்னு என்ன செய்கிறாங்க, ஃப்ரெஞ்சோட ஒரு கவர்னர் ஜெனரலை அவரோட ஒரு பகுதிக்கு கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா இந்த டியூப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு பீப்புள், சரியா, ஃப்ரெஞ்ச் ஆர்மியை சேர்ந்தவர். அண்ட் முசாஃபர் ஜங் வாஸ் அசாசினேட்டட் பை ஹிஸ் ஓன் பீப்புள் இன் 1751. ஸோ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட, ஏன்னா முசாஃபர் ஜங் தானே வந்து ரூலிங்க்கு வராரு, அவரை வந்து அவரோட ஓன் பீப்புளை என்ன செஞ்சிடறாங்கன்னா கொண்டுடுறாங்க. சலாபத் ஜங், பிரதர் ஆஃப் நாசிர் ஜங், வாஸ்
raised to the throne by புஸ்ஸி. ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் யார் அப்படின்னா ஒருத்தர் தோற்று போனார் இல்லையா, முசாஃபர் சங்கும் நாசிர் சங்கும் தோற்று போனாங்க. நாசிர் சங் தோற்று போனார் இல்லையா, அந்த நாசிர் சங்கோட பிரதர் தான் இவர். ஸோ நாசிர் சங்கோட பிரதர் வந்து அடுத்து சலாபத் சங்கம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நிஜாம் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ brother of Nazir Jung was raised to the throne by Bussy. So Zalabat Jung granted the northern Sarkars, excluding the Kuntur districts to the French. ஸோ அவர் வந்து அந்த குண்டூர் டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து மற்ற எல்லா பிளேஸையும் மறுபடியும் எடுத்துடுறாங்க. ஸோ டியூப்ளெக்ஸ் பவர் வாஸ் அண்ட் இட்ஸ் ஜெனித் பை த டைம். ஸோ அவரோட டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூப்ளெக்ஸ் அப்படின்றவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாக மாறி வர்றார். சரியா. ஸோ ராபர்ட் கிளைவ் டிஃபீட்டட் த ஃப்ரெஞ்ச் அட் ஆர்னி அட் காவேரி பார்க் with the assistance of Major General Stringer Lawrence. சந்தா சாஹிப் was killed in Trichy. இது வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஓர் அதாவது கர்நாட்டிக்கில். சரியா. அப்போ திருச்சியில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த சந்தா சாஹிப்பை கொண்டுறாங்க. ஸோ முகமது அலி வாஸ் மேடு த நவாப் ஆஃப் ஆர்காட். அப்போ ஆர்காட்டோட நவாபாக ஆட்டோமேட்டிக்காக யார் போயிடுறாங்கன்னா முகமது அலி போயிடுறாங்க அண்டர் த பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷன். ஸோ த ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் ரீகால்டு டியூப்ளெக்ஸ் டு பாரிஸ். ஸோ அதனால் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா டியூப்ளெக்ஸை வந்து அந்த பாரிஸ் ஃப்ரான்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து மறுபடியும் அவங்க என்ன செஞ்சிடறாங்க கூப்பிட்றாங்க. அண்ட் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி in the year 1755. So Tublex was succeeded by Contecro who agreed the Treaty of Pondicherry. அப்போ செகண்ட் கர்நாடிக் வார் வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மூலமாக தான் எண்டுக்கு வருது. ஸோ அக்கார்டிங் டு இட் போத் த பவர்ஸ் அக்ரீடு நாட் டு இன்டர்ஃபியர் இன் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் நேட்டிவ் ஸ்டேட்ஸு. அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு ட்ரீட்டியாக சைன் பண்ணுறாங்க. யாரும் யாரோட இன்டர்னல் ப்ராசஸ்க்குள்ளேயும் என்ன செஞ்சுக்கூடாது, இன்வால்வ் ஆகக்கூடாது. அண்ட் தேவர் டு ரிட்டைன் தேர் ஓல்டு பொசிஷன், அவங்களுக்கு பழைய நிலைமையை கொடுத்துடணும். அண்ட் நியூ ஃபோர்ட் ஷுட் நாட் பி பில்ட் பை எய்தர் பவர். ஸோ ரெண்டு பவருமே என்ன செய்யக்கூடாது, புதுசாக அவங்களுக்கான ஒரு கோட்டைகளை கட்டக்கூடாது. அந்த ட்ரீட்டி மேட் ஹிஸ் ஃப்ரெஞ்ச் பிரிட்டிஷ் ஸ்ட்ராங்கர். இந்த ட்ரீட்டி வந்து பிரிட்டிஷை வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த செகண்ட் கர்நாடிக் வார் ஆல்சோ ப்ரூவ்ட் இன்கன்க்ளூசிவ். இது வந்து என்ன இல்லை, அதாவது ஒரு முடிவு மாதிரி இல்லை, இன்கன்க்ளூசிவாக இருந்துச்சு. கன்க்ளூஷன்னா முடிவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்கன்க்ளூசிவ்னா அது வந்து ஒரு முடிவே இல்லாமல் போய்கிட்டு இருந்துச்சு. த இங்கிலீஷ் ப்ரூவ்ட் தயர் சுப்பீரியாரிட்டி ஆன் லேண்ட் பை அப்பாயிண்டிங் முகமது அலி அஸ் நவாப் ஆஃப் கர்நாடிக். அப்போ அந்த லேண்டை கொடுக்குறது மூலமாக என்ன செய்கிறாங்க, மறுபடியும் அந்த முகமது அலியை வந்து நவாப் ஆஃப் கர்நாடிக்காக மாற்றுறாங்க. அப்போ இதில் என்ன அப்படின்னா ஒரு வந்து முடிவுக்கு வரல. எப்போயுமே டெசிஷன் யார் எடுக்கிறா, அந்த சுப்பீரியர் பவர்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. த ஃப்ரெஞ்ச் வேர் ஸ்டில் வெரி பவர்ஃபுல் இன் ஹைதராபாத். இருந்தாலும் அந்த ஹைதராபாத்தில் இவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க, ஃப்ரெஞ்ச் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஹவவர் த predominant positions of the French in the Deccan Peninsula was definitely undermined in this war. அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் வேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீடாமினன்ட் பொசிஷன் இந்த ஃப்ரெஞ்ச் டெக்கான் பெனின்சுலா ரீஜனில் வந்துட்டு இது வந்து உண்மையாகவே அதாவது இவங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு ரொம்பவே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹைதராபாத்தில் பொறுத்தளவுக்கு. சரியா. இது வந்து செகண்ட் கர்நாடிக் வார். இப்போ பார்க்க போகிறது தேர்டு கர்நாடிக் வார் 1756 to 63. The outbreak of the 7-year war in யூரோப்பில் பார்த்திங்க அப்படின்னா 7-year war அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். சரியா. led to the தேர்டு கர்நாடிக் வார் இன் இந்தியா. ஸோ அதோட ரெஃப்ளெக்ஷன் எங்கே வரும், இங்கே இந்தியாவில் வருது. எப்படி அந்த ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சஜஷன் இந்தியாவில் வந்துச்சோ அதே மாதிரி இதுவும் வருது. ஸோ பை திஸ் டைம் ராபர்ட் கிளைவ் எஸ்டாப்ளிஷ் த பிரிட்டிஷ் பவர் இன் பெங்கால் by the Battle of Plassey. ஸோ Battle of Plassey இந்த இயர் 1757. ஸோ அந்த இயரில் நடக்குது. அது வந்து பெங்காலில், இது வந்து சவுத் சைடில். ஸோ விச் ப்ரொவைடட் தம் வித் த நெசசரி ஃபினான்ஸ் ஃபார் த தேர்டு கர்நாடிக் வார். அப்போ இந்த விக்ட்ரி வந்து பார்த்திங்க, அதாவது பேட்டில் ஆஃப் பிளாஸையோட விக்ட்ரியில் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பெங்காலோட சில சர்டைன் அமௌண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சி அது வந்து அந்த மிலிட்ரி போருக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்றது இல்லையா. ஸோ அது வந்து எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு விஷயங்களாக அமைஞ்சது. ஸோ கவுண்டி லாலி வாஸ் டெபியூட்டட் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் டு கண்டக்ட் த வார் ஃப்ரம் த ஃப்ரெஞ்சு சைடு. ஸோ ஃப்ரெஞ்சு சைட்லேருந்து ஒரு வாரை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தனங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஃப்ரான்ஸ். ஹீ ஈஸிலி கேப்சர்டு ஃபோர்ட் சென்ட் டேவிட் அண்ட் ஹீ ஆர்டர்டு புஸ்ஸி டு கம் டவுன் டு த கர்நாடிக் வித் ஹிஸ் ஆர்மி. அப்போ இந்த கவுண்டிலால் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த புஷியை வந்து கூப்பிட்டு அவரோட ஆர்மியை சேர்த்து இந்த கர்நாடிக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா டு த்ரூ அவுட் த பிரிட்டிஷ் ஃப்ரம் த கர்நாடிக். So taking advantage of the Bussy departure, Robert Clive sent a colonel from Bengal to occupy the northern Sarkars. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த ராபர்ட் கிளைவ் வந்துட்டு என்ன செய்கிறாரு, பெங்கால் ரீஜனில் போய்
இந்த ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிசா அந்த மாதிரி ரீஜனை வந்து கேப்சர் பண்ண சொல்லி நார்தன் சர்க்கார்ஸ்க்கு அவரோட இன்னொரு கவர்னர் ஜெனரலான கலோனல் ஃபோர்டை வந்து பெங்கால்லேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சரியா? So Battle of Vandivash. So the decisive battle of the Third Carnatic War fought on January 22, 1760. So the English army under General Eyrecourt totally routed the French army under Lally. ஸோ இதுக்கப்புறம் பிரிட்டிஷோட கவர்னர் ஜென்ரலாக ஏர்கோட் வருவார். ஸோ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த கவுண்டி லாலியோட தலைமையில் அந்த ஃப்ரெஞ்சு ஆர்மி எல்லாத்தையுமே அவரோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறாரு. யார்? ஜென்ரல் ஏர்கோட்டோட தலைமையில் கொண்டு வந்துடுறாரு. ஸோ விதின் அ இயர் ஃப்ரெஞ்ச் ஹேட் லாஸ்ட் ஆல் த பொசிஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன ஆயிடுது, ஃப்ரெஞ்ச் வந்து இந்தியாவில் என்ன மாதிரியான பொசிஷன்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே இழந்துருது. ஸோ லாலி ரிட்டர்ன்டு டு ஃப்ரான்ஸ் வேர் ஹி வாஸ் இம்ப்ரிசன்ட் அண்டு எக்ஸிக்யூட்டட். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அந்த லாலி மறுபடியும் ஃப்ரான்ஸுக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன செஞ்சிடறாங்க, அவரை ஜெயிலில் போடுறாங்க. Next is the Treaty of Paris 1763. So 7 years war was concluded by the Treaty of Paris. So the French settlements including Pondicherry were given back to the French. So according to the 7 years war படி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி அப்படின்னாலே ஃப்ரெஞ்சோட செட்டில்மெண்ட்ஸில் மெயினான ஒரு பிளேஸு. ஸோ அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் ஃப்ரெஞ்ச் கொடுத்துட்றாங்க. பட் தேர் were forbidden from the fortifying those places and they were not allowed to gather armies and the French dominance in India practically came to an end. ஸோ ஃப்ரெஞ்சோட டாமினன்ஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருது. ஆனாலும் யாரோட பவர் இருக்குது, பிரிட்டிஷோட பவர் இந்தியாவில் இருக்குது. ஸோ இது வந்து இதோட வந்து நம்மளுக்கு கர்நாடிக் வார்ஸ் மட்டும் முடியுது. சரியா? ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து நிறையா நம்மளோட இந்தியாவோட டெரிட்டரிஸை வந்து ஆக்குபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேசஸில் அந்தந்த மன்னர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான பேரில் நிறையா பிளேசஸை கேப்சர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த வார்லாம் பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.